Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம கேரமல் சாக்லேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்கு போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பண்றதுக்கு அரை கப் அதாவது 125 கிராம் சுகர் எடுத்துர்க்கேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டினியூஸா மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஆனா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீனி உருகுனதும் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றும்போது கவனமாக ஊற்றுங்க, மேலே தெறிக்க சான்சஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் அரை கப் அதாவது 125 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அரை கப் அதாவது 125 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக அந்த சாக்லேட்டை ஊற்றிடலாம். இப்போது உங்கள் கையை வச்சு இந்த மாதிரி பால் மாதிரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பட்டர் ஷீட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை ஊற்றி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அதை அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கேரமல் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.